கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே. வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ஜஸ்டின். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெஸ்ட் ஆஃப் திருச்சி. இப்போ வந்து நேற்று சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். நேற்று ரொம்பவே அதாவது டிப்ரெஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை தேடி வீட்டுக்கு வந்தா இவங்க மேற்கொண்டு என்ன டிப்ரெஷன் ஆகி விட்டாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பஞ்சாபி ஹோட்டல் வந்து இங்கே ரொம்ப ஃபேமானது. கடைசியாக நான் 10வது முடிச்சுட்டு அதில் பாஸ் ஆகிட்டவே வந்து சாப்பிட்டு போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் அதை வந்து பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ ரேட்டு கூட. அன்றைக்கி செலவு பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இன்றைக்கி அவங்களும் இல்லை, நம்ம தான் செலவு பண்ணி ஆகணும் போல. அதேமாதிரி எனக்கு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்துட்டோம். அந்த பார்க்க சைடில் தான் மண்டபம் இருக்குது. நம்ம கல்யாணத்துக்கு உள்ளே போயிட்டு வச்சாலும் அதுக்கப்புறம் காட்டாமல் பெஸ்ட் ஆஃப் திருச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் எதுவும் பண்ண முடியும். சரி, நன்றி. இஸ்லாமிய சகோதரி திருமண நிகழ்வில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சொந்த ஊரான துவரங்குறிச்சியை சந்தித்து நண்பர் ஜஸ்டின் அவர்களுடன் இந்த காலை பொழுதில் கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நடைபயணம். ராசியில் வந்து கும்போன்னு இன்னைக்கு எங்கள் 2 பேத்துக்குமே கும்ப ராசி. ராசியில் வந்து தாமதம் போட்டுருந்துச்சு. 10:30 வந்துட்டோம். ஆனால் இன்னும் பொண்ணு மாப்பிள்ளையே வராமல் மண்டபமே எம்டியாக இருக்குது. மண்டபத்தில் வந்து யாருமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டோ பேக்கரி ப்ளஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் ஜூஸை குடிச்சிட்டு பொறுமையாக போவோம். ஆம்பியன்ஸ்லாம் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம வேறு லெவலில் இருக்குது. ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கவே செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. குடிக்க நைட் ஆனால் வந்துட்டு தான் இன்னும் சூப்பராக வந்துருக்கும் நினைக்கிறேன், லைட்டிங்லாம் வச்சு. சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா, அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா, மேல் கீழாக அருவியெல்லாம் இங்கு மனம் விட்டு சிரிப்பதின் சொல்லு. குடிடா பைத்தியம். ஈக்குவலா குடிக்கிறேன். இவன் நான் குடிக்கிறப்ப பார்த்து 2 பேரும் ஒரே மாதிரி குடிச்சா நல்லா இருக்குன்னு குடிச்சிட்டு அப்படின்னா இந்த ஜூஸை முடிஞ்சிருச்சு. தாமதம் போட்டது வந்து உறுதியாயிருச்சு. ஏன்னா ஜூஸ் குடித்தோம், 2 பேர் கையிலே வேலெட் இல்லை, ஜிபேல தான் பண்ணி ஆகணும். எனக்கு சர்வர் டவுனு, அவனோட ஜிபேல காசே இல்லை. இப்போ அங்கே கல்யாணத்துக்கு போக முடியாது, காசு சென்ட் பண்ண முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். காசு என் தம்பி வரேன்னு இருக்கான் பைக் எடுத்துட்டு. அவன் வந்தால் தான் காசு கொடுக்க முடியும். ஹோட்டலில் இருந்தால் கூட மாவாட்ட விடுவாங்க, அது பேக்கரி என்ன பண்ண விடுவாங்கன்னே தெரியல. காசு கொடுக்க வந்துட்டான் தம்பியுடையான், படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. தம்பியுடையான் வந்து பணத்துக்கு அஞ்சான். காசு கொடுத்துறாடே. ஏன்னா பாய் வீட்டு பிரியாணி தான் ரொம்ப முக்கியம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. வெல்கம் பேக் டு பெஸ்ட் ஆஃப் திருச்சி. ஒரு வழியாக நம்ம கல்யாணத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. வந்தோன்னே இங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு. முஸ்லீம் மேரேஜாக ஃபஸ்ட் டைமாக போனேன். இது வரைக்கும் ஃப்ரீயாக வந்து சாப்பாடுக்காண்டி போயிருக்கேன். மொதல் வாட்டி ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காண்டி போனது புதுசாக இருந்துச்சு. நாங்கள் தெரிஞ்ச நண்பர்கள், அதனால ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. அங்கே போய் சர்வே பண்ணேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆளுங்க நிறைய பேர் இருந்தனால என்ன பேசுகிறது, எப்படி எடுத்து பேசுகிறதுன்னு ஒரு கூச்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் நம்ம இடத்துக்கே வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஜாலியாக பேசலாம். சரி, என் மேரேஜ் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இது வரைக்கும் நான் போட்ட எல்லா விலாகும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா வீடியோஸ் வரத்துக்கு மறக்காமல் நம்ம பெஸ்ட் ஆஃப் திருச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.